மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேபாள் பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும், பற்றி எரிஞ்சிட்டு இருக்குன்றது நம்ம கவனிக்கிறோம். அங்க ஸ்டூடெண்ட் எல்லாம் அங்க சொல்றாங்க, அதாவது மோடியோட ஆட்சி மாதிரி இங்க அமையணும் அப்படின்னு ஒரு விருப்பம் இருக்கிறதா பேட்டியில சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு மோடி பாஜக ஈர்ப்பு உலக தேசம் ஃபுல்லா கவர்ந்திருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். ஆனா இங்க பாஜகவுல இருக்கிறவங்க, இன்னைக்கு நீங்க ஒரு பேட்டி பார்த்திருக்கலாம், KP ராமலிங்கம் அவர்களோட பேட்டி. அதுல அவரு சொல்றாரு, இந்த மாதிரி நான் கலைஞர் வழி வந்தேன்றதுல நான் பெருமையா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆனா இங்க கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, கலைஞர் வழி வந்தான்னா அங்க கலைஞர் வழி நல்ல வழி தானே, அப்ப பாஜகவுல எதுக்கு வரணுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்போ அதே நிறைய பேர் இன்னைக்கு சில கருத்துக்களை அவர் சொல்லியிருந்தாரு. இதுக்கு முன்னாடி அதிமுக ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் சொல்லும் போது இவர் பத்திரிகையாளர் முன்னாடி சொல்லிட்டு இருந்தாரு, அது அவங்களோட உட்கட்சி பிரச்சனை. ஒன்றிணையம்னா எப்படி ஒன்றிணைன்னு சொல்றீங்க? செந்தில் பாலாஜி வரணுமா இல்ல சேகர் பாபு வரணுமா, எதை நீங்க சொல்றீங்கன்னு ஒரு ஆக்ரோஷமா பதில் கொடுத்ததெல்லாம் நம்ம கவனிச்சோம். ஒரே வார்த்தையில சொல்லியிருக்கலாம், அவங்க உட்கட்சி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்துருக்கலாம்னு நம்ம கவனிக்கணும். இதே அதே கேள்வி உட்கட்சி பிரச்சனைன்ற மாதிரி இவங்க உட்கட்சி பிரச்சனையா? இப்போ இவர் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு, அதாவது ஒரு தனி கடனை ஆரம்பிச்சிருக்க, அங்க போனியாலன்னு இங்க பழைய கடைக்கு வந்தாலும் அங்க பொட்டலம் அடிக்க சொன்னாலும் மடிக்கதான் செய்யணும், அப்படி இல்லை நான் கேஷியரா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. அதாவது அதிகாரியா இருந்து அரசியலுக்கு வந்தா இப்படிதான் இருப்பாங்கன்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. ஆனா இது நம்ம கேள்வி கேட்கறது என்னன்னா, எதுக்கு நீங்க பொதுவெளியில இதெல்லாம் உட்கட்சி பிரச்சனை தானே, ஏதாவது அப்படியே இருந்திருந்தாலும் உள்ளுக்குள்ளார பேசியிருக்கலாமே அப்படிங்கிற, நீங்க என்ன தகுதி இருக்குன்னு சொல்லி அதிமுக காரங்கிட்ட உங்க உட்கட்சி பிரச்சனையை சரி செய்யுங்கன்னு நீங்க எதுக்கு சொல்றீங்கன்ற மாதிரி தான் இன்னைக்கு பல பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்கிறத நம்ம கவனிக்கிறோம். இதெல்லாம் தாண்டி, அதாவது GST விஷயம் பெரிய லெவல்ல நிறைய மாற்றத்தை நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க, நம்ம பாரத பிரதமர் மத்திய அரசு. அப்போ அதெல்லாம் பெரிய லெவல்ல இங்க பேசப்படல தமிழகத்துல, ஏன்னா எல்லாம் திசை மாத்திட்டாங்கன்னு நம்ம கவனிக்கணும். அதே மாதிரி ஒரு தமிழர் இன்னைக்கு துணை ஜனாதிபதியா வந்திருக்கிறாரு, இதையும் இங்க பேசக்கூடாது. இது ஒரு டார்கெட் வச்சிருக்காங்கன்னு தான் நம்ம கவனிக்கணும். இது எல்லாத்துக்கும் இங்க இருக்கிற பாஜக அவங்க பலி ஆயிட்டு இருக்காங்கிறத நம்ம கவனிக்கணும். இவங்க எல்லாம் கொண்டாட வேண்டாமா அப்படிங்கிறது தான். ஒரு தமிழன் இன்னைக்கு துணை ஜனாதிபதி ஆயிருக்கிறாரு. GST வரவேற்கத்தக்க விஷயம். இங்க தமிழகத்துல ஏதாவது பேசுறாங்களா பாருங்க. ஏங்க வீதி வீதி போய் ஏதாவது GST பத்தி எடுத்து எல்லாத்துக்கும் மக்களிடையே சொல்லியிருக்கலாமே. பாரத பிரதமர் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, மத்திய BJP இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்கன்னு இவங்க சும்மா தானே இருக்காங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் இல்லை அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா இப்ப நிறைய பேரு ஏதோ ஒரு வேலை வெட்டி இல்லையோ, இவங்க பாஜகவும் அதிமுக கூட்டணியில அதாவது அதிமுக கூட்டணியில பிரச்சனை இருக்கு, அதை ஒன்றிணைக்கிறதுக்காக இவங்க முயற்சிக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இங்க நிறைய பேரு. ஏன்னா பத்திரிகையாளர் முன்னாடி பதில் சொல்லிட்டு இருக்கிறது நீங்க தானே கவனிக்கணும். ஏன்னா அதிமுக தரப்புல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பக்கம் பிரச்சாரத்துக்கு தான் போயிட்டு இருக்கிறாரு, நின்று யாருக்குமே பதில் சொல்லல. ஆனா பாஜக இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு, கட்சி வளர்க்கறதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றதுதான். ஒரு பக்கம் நான் கலைஞர் வழியில வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றது, நான் பெருமையா இருக்கேன்னு சொல்றதும், இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு மனநிலைன்னு தான் நம்ம. ஏன்னா மோடியோட ஈர்ப்பு, மோடி அதை நல்லா என்னன்னு யாரும் வெளியில ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பாஜகவுல கலைஞர் வழின்னு சொன்னா யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்படி கலைஞர் வழியில வந்தவங்கன்னு சொல்லும்போது எதுக்காக நீங்க திமுக வீட்டுக்கு அனுப்பணும்னு நீங்க ஏன் விரும்புறீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு. அப்போ பொதுவெளியில பாஜகவுல இருந்து கட்சியோட பெருமையை பத்தி பேசாம, இல்ல கட்சி எப்படி வளர்க்கிறேன்னு பத்தி பேசாம, சும்மா ஏதோ உட்கட்சி பிரச்சனையை பொதுவெளியில பேசிட்டு இருக்கிறது எல்லாம் எவ்வளவு பலவீனம். இன்னொன்னு, கட்சி வளர்க்கறதுக்காக நீங்க எதுவுமே செய்யலன்னு தான் நம்ம பார்க்கணும். ஏதோ யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு ஊடகத்துல, யாராவது கோயில் கட்டுறதுக்கு நல்லா கஷ்டப்பட்டு ஏதாவது ஒண்ணு கட்டடம் கட்டி கும்பாபிஷேகத்துக்கு மட்டும் வந்திருக்காங்கன்ற மாதிரி தான் இன்னைக்கு பேசப்படணும். நல்லா யோசிச்சு பாருங்க எல்லாரும். இப்ப ஏதோ ஒரு DMKவோட டார்கெட் இன்னைக்கு எப்படியாவது அண்ணாமலையோட அண்ணாமலை இருந்தா எல்லாரும் திராவிட கட்சி எல்லாருக்கும் ஓப்பனா சொல்லணும்னா என்ன, திராவிட கட்சி எல்லாருக்குமே வம்புதான்னு நம்ம பார்க்கணும். அப்படி இருக்கும்போது இப்ப நாங்க MLA ஆக முடியாதோ, கூட்டணி உடஞ்சிட்டோம்னா நாங்க MLA ஆக முடியாதோங்கிற அந்த கவலை மட்டும்தான் இங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு இருக்கே ஒழிய, கட்சி வளர்க்கணும், கட்சி அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும், இந்த மாதிரி ஒரு துளி கூட எண்ணம் இல்லைன்னு நம்ம பார்க்கணும். அப்படி இருந்திருந்தானா கட்சிக்காக தானே பேசியிருக்கணும். கட்சியில இன்னைக்கு யாராவது ஒரு RSSல இருந்து வந்தவங்க
கட்சியில மூத்த நிர்வாகி யாராவது பொதுவெளியில ஏதாவது பேசுறாங்களான்னு பாருங்க. அவங்க அவ்வளோ ஒரு அந்த அளவுக்கு அடக்கமா ஏதோ ஒரு விஷயத்துல இருந்திருப்பாங்க. எதுவுமே பொதுவெளியில பேசுறது இல்ல. ஏன்னா ஊடகம் அப்படி பண்றாங்க. ஏதாவது அவங்க ஒண்ணு கேட்க, அவங்க நீங்க ஏதாவது ஒண்ணு திருப்பி பதில் சொல்ல, அதை வேற மாதிரி திசை திருப்பி, இதுதான் அவங்களோட டார்கெட். இன்னைக்கு திமுகவுக்கு திமுகவோட டார்கெட் இன்னைக்கு என்னன்னா, எப்படியாவது அதிமுக பாஜக கூட்டணி உடைக்கணும். அதுவும் அண்ணாமலைங்கிற என்னைக்கு டேஞ்சர், திராவிட கட்சி 2 பேருக்கு டேஞ்சர் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையை கட்டமைச்சு இன்னைக்கு எப்படியாவது அண்ணாமலையை டேமேஜ் பண்ணுங்கிறதுக்காக இவ்வளவு போராட்டம். ஆனா நீங்க என்னதான் நினைச்சாலும் கூட மேலிடம் அதுக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு தான் நம்ம நம்பணும். ஏன்னா இது மோடி ஈர்ப்புல அண்ணாமலை அவர்கள் வந்திருக்கிறாருன்னு நம்ம பார்க்கணும். பதவி வேணாம், எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லி ஏதோ கட்சி வளர்க்கறதுக்காக தான் வந்திருக்கிறாரே ஒழிய இன்னைக்கு பதவிக்காக வரலன்னு தான் நம்ம பார்க்கணும். அப்படி பதவிக்கு வந்திருந்தாலும் வேற மாதிரி இருந்திருக்கும். இன்னைக்கு பதவிக்கு ஆசைப்படாம இருக்கும் போதுதான் இந்த அளவுக்கு பிரச்சனை இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு இவங்களுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடைச்ச போதும் ஏதோ ஒண்ணு கூட்டணி வச்சு திராவிட கட்சியோட கூட்டணி அமைஞ்சாதான், ஏன் எல்லா இடத்துல சில திராவிட கட்சிகள் கூட்டணியா இருந்தாலும் இவங்களுக்கு 40% வரும், ஏதாவது ஒண்ணு வரும், அதனால ஜெயிச்சிடலாங்கிற ஒரு மனநிலையே ஒழிய இவங்களுக்கு கட்சி வளர்க்கறது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணுங்கிற அந்த மனப்பான்மையில இல்லைன்னு தான் ஓப்பனா நம்ம பேசணும். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு எவ்வளவோ அவலங்கள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு தமிழகத்துல. அதை தாண்டி மத்திய அரசு கொண்டு ஜிஎஸ்டி அந்த பிரச்சனையை பத்தி மக்கள் மத்தியில பேசுங்க. இல்ல ஏதாவது சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை ஜனாதிபதி ஆயிருக்கிறாரு, எதுவுமே இங்க பேசல. இன்னைக்கு கொட்டை புலி என்ன இததான் அரசியல் பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு மனநிலை பாருங்க. இன்னைக்கு திமுக ஜாலியா இருக்காங்க. இன்னைக்கு ஒட்டு மொத்தமா எல்லாருமே டார்கெட் வச்சு அடிச்ச மாதிரி தான் அண்ணாமலை. ஆனா அவர் நிதானமா அவரோட பணியை டெய்லி செஞ்சுட்டு வர்றதை நம்ம கவனிக்கிறோம். ஒருங்கிணைப்பு ஏதாவது ஒரு விதத்துல. இப்ப அரசியல் கட்சிகள்லாம் சும்மா பேட்டி கொடுக்கறதுலதான் மும்முரமா இருக்கீங்களே ஒழிய இவர் ஏதோ ஒரு கட்சி வளர்த்துட்டு இருக்கிறாரு. ஆன்மீக விஷயத்திலயோ இல்ல ஒரு தொழில் துறையிலயோ ஏதோ ஒரு விஷயத்துல கட்சி ஒருங்கிணைப்பை ஏதோ ஒரு விதத்துல பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏன்னா முழு நேரம் அரசியலுக்காக வந்துட்டேன்னு சொன்னாரு. இருக்கக்கூடாது, ஏதோ ஒண்ணு செய்யணும்னு ஒரு பொதுவெளியில அவரு சமூக சேவை பண்ணிட்டு இருக்கிறத நம்ம கவனிக்கலாம். ஆனா இங்க ஒரு மீடியா கிடைச்சிடுது, இல்லைன்னா பேட்டி எடுக்க வர்றாங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது அதாவது இது எப்படி இருக்குன்னா, அது நமக்கு நாமே சூனியம் வச்ச மாதிரி தான். இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணி ஒன்றிணைன்னு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதிமுக தரப்புல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சரா வைக்கணும்னு சொல்லி அண்ணாமலையா சொல்லிட்டாரு. ஆனா இன்னைக்கு பார்த்து ஏதோ ஒரு விதத்துல அவர் டேமேஜ் பண்ணிட்டு வர்றது கூட இன்னைக்கு பெரிய பேச்சு பொருளா இருக்கு. இன்னொரு விஷயம், இன்னைக்கு ஓபிஎஸ் ஆனாலும் சரி, செங்கோட்டையன் ஆனாலும் சரி, எல்லாம் அவங்கவுங்க உட்கட்சி பிரச்சனை. எல்லாம் சாதாரணமா பொதுவெளியில ஏதோ ஒரு பெரிய ஆளுங்க மாதிரி காட்டிக்கிறாங்களே ஒழிய போய் பார்த்தானா அதை தெரியும். நிறைய இன்னைக்கு எந்த ஒரு நிபந்தனையும் வேண்டாம், நாங்க அதிமுகவில் எங்களை இணைக்கணும் அப்படின்னு ஓபிஎஸ் ஒரு நாள் சொல்லுவாரு. இன்னொரு நாள் நிறைய எங்களுக்கு ஒரு வழக்கு இருக்கு, 6 வழக்கு இருக்கு, அதை பத்தி எல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு இதெல்லாம் தெரியாதா? தெரிஞ்சுதான் எல்லாம் ஒதுக்கி வச்சிருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். ஆனா இதெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு விதத்துல அண்ணாமலையை டேமேஜ் பண்றது இன்னைக்கு அதிமுகவுக்கு தான் அது டேமேஜ்ன்னு நம்ம பார்க்கணுமே ஒழிய இன்னைக்கு திமுக ஊரு 2 பெட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்ன்ற மாதிரி தான் இன்னைக்கு இருக்காங்க. அதனால பொது வெளியில எப்படி பேசணும் என்னங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சா நல்லா இருக்குன்னு தான் நம்ம பார்வை. மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன்.